இப்படி எல்லாம் இருந்தாலும் இது துபாவி யோகத்திலே நான் கண்ணனாக பிறந்தேன் அல்லவா? என்ன காரணம்? நம்பினவர் யாரு? யார்? என்னை நம்பாதவர்கள் யார் தெரியுமா? யாரு சாமி? ஓட்டே என் அத்தமக்கு 5 பேரு. யார் யார்? பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கு பிறந்த பாண்டவர் 5 பேர். என்னை எப்பவுமே நம்பி இருக்கிறாங்க. ஆமா, அவருக்கு மாமனாக வாழ்த்து வருகிறேன். நம்பாதவன் துரியோதனன் 100 பேரு. என்னை நம்புவதல்ல. ஆமா, அவருக்கு யமனாக பிறந்திருக்கிறேன். இப்படியாக இருந்தாலும் பாண்டவர்களுக்கும் அந்த கௌரவர்களுக்கும் சும்மா இருந்தவர்களை ரொம்ப அங்க வரவழைத்து சூதனால் பகடையாடி வனவாசம் ஓட்டி வைத்தான். உண்மைதான். இன்றோடு 12 வருடம் ஆகிறது. இந்த 12 வருட காலமாக பாண்டவருக்கு நான் பக்கத்துணையாக இருந்து பாதுகாத்து வந்தேன். இன்று ஏதோ காரியம் தெரியவில்லை. என்ன காரியம்? பாண்டவர்கள் 5 பேர்களும் இந்த பரந்தாமனை அழைக்கிறார்கள். அங்கு நாம் பரந்தோடி பார்க்கலாம். பார்க்கலாமா? புறப்படு. பரசுராமராயி ராவணனை சங்காரம் செய்ய ராமராஜி பலராமனும் நீயுமாகி கண்ணனாகி இந்த கலியுக வரதனான கண்ணனை உண்மாயோ சரியோ அண்ணா நரசிம்ம ரூபம் கொண்ட கோபாலா கோவிந்தா அச்சுகா வைகுண்டா வாசா கேசவா ஸ்ரீமந்தா நாராயணா இந்த பாண்டவ இவர்களும் அருங்கிலே பாஞ்சாலியும் தங்களுடைய பாதத்துக்கு கல்லுக்குள் இருக்கும் சேரைக்கும் கருவிக்குள் இருக்கும் சிசுவுக்கும் கண்ணா மணிவண்ணா தங்களுடைய பாதார இந்த கமலங்களை இந்த பாண்டவர் ஐவரும் தங்கள் தந்தையாக விளங்கி வரக்கூடிய நாங்கள் பணிந்தோம் அண்ணா.
பாண்டவர்கள் ஐவர்களும் பத்தினி திரௌபதா பாஞ்சாலியும் இந்த 5 பேர்களும் ஹரிராமனை நினைத்து வணங்கிய காரணத்தினால் இந்த 5 பேர்களும் 6 பேர்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அஞ்சு வேண்டாம். இந்த ஹரிராமனை துணை கொண்டு என்று சுகத்தோட வாழ்வீரப்பா வாழ்வீர்கள். என்ன வாழ்வீர் என்று சொல்கிறேன் மாமா. பாவியாகி துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால் எங்களை வனவாசம் ஒட்டி வைத்தார். 12 வருடம் 5வது வருஷம் கழித்து வர வேண்டும் என்று அன்று குரு பெரியவர்கள் சொன்னார்கள். கட்டளை கொடுத்தார். இன்றோடு 12 வருடம் முடிந்து விட்டோம். 12 வருடத்துக்கும் வாழ்ந்து விட்டோம். ஹரிராமன் என்று அழைத்தால் அச்சமாக வந்தான். கார்த்தி வந்து உண்மைதான். ஆனால் விடிந்தால் 13வது வருடம். இந்த 13வது கட்டளை எப்படி? ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் தெரியக்கூடாது. இவர்தான் பாண்டவர் என்று தெரியக்கூடாது. பாண்டவர் சமைத்தது 3 கல் அடுப்பு கூட்டி பாண்டவர் சமைத்தார் என்று தெரிந்தால் 3 கல்லு கூட்டி பார்த்தா அவங்க பாண்டவர் தெரிஞ்சு மீண்டும் 13 வனவாசம் ஓட்டுவான். இந்த 13வது வனவாசம் நாங்கள் எப்படி வாழ்வது? அதற்கு தாங்கள் தான் ஒரு விடையளிக்க வேண்டும். அந்நியாத வருடத்திலே நாங்கள் எப்படி வாழுவது என்றும் முடிவில்லை. உண்மைதான். ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் தெரியாமல் 1 வருடம் காலம் கழிக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும்? எப்படி முடியும்? தெரிந்துவிட்டால் மீண்டும் 12 வருடம் கானகம் ஓட்டுவான். இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் தர்மநந்தனா? என்னாலே ஆகாது தர்மநந்தனா. நான் என்ன செய்ய முடியும்? இந்த 1 ஆண்டு காலம் இவன் செய்துதான் ஆக வேண்டும்.
சொன்னா செய்வேன். ஆமா. பாண்டவர்கள் ஐவர்களை காப்பேன், பத்திரி துராபதை காப்பேன் என்று உள்ளங்கனி நெல்லிக்கனி ஆனால் உருக்குலைந்து போகாமபடிக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். இந்த பகடை ஆரம்பிக்கும் பொழுது முதல் துவக்கம் வாங்கி என்னால ஆரம்பித்து அதனால நான் செத்தாலும் பரவாயில்ல, என் தம்பிமார்கள் யாதொரு பாவம் செய்யவில்லை, அதற்கு பாஞ்சாலி யாதொரு பாவம் செய்யவில்லை. இவங்க என்னமாமா பாவம் செஞ்சாங்க, இவங்களாவது வாழணும் மாமா. அவனிடத்திலே நீங்கள் ஐவர்களும் அடைக்கலமாக சென்று இந்த ஒரு ஆண்டு காலம் கழித்து வாருங்களப்பா. அது விளையாட தேசத்துக்கு சென்று விளையாடராஜனிடத்துல சொல்றீங்க. ஆனா துரியோனுடைய கட்டளை எப்படி ஒருவர் கண்ணுக்கு ஒருவர் தெரியாம படிக்கு இந்த ஓராண்ட அஞ்சாவது வதத்தில் காலம் கழிக்க வேண்டும். இது எப்படி மாமா பாண்டவர் என்று தெரியக்கூடாது என்று கட்டளை எடுத்துள்ளார். இந்த கட்டளை மீறி நாங்கள் 6 பேரும் விளையாட நாடு தேடி சென்றா பாண்டவர்கள் தான், ரகுபதி பாஞ்சாலி தான் என்று பாண்டவர் மீண்டும் நாங்கள் 13 வருடம் வனவாசம் தான் போகணும். இப்படி வனம் கடந்து வனவாசம் செய்து வந்தால் நாங்கள் எப்பொழுது வாழ்வது? பாஞ்சாலி தர்மநந்தனா, எந்த உருவத்திலே நீங்கள் இறந்தால் துரியோதனன் கண்டுகொள்வான். உருவத்தை மாற வேண்டும். உருவத்தை மாற்ற வேண்டுமா? எப்படி மாமா? உருவத்தை எப்படி தெரியுமா? விளையாட ராஜனுக்கு எங்கப்பட்ட மந்திரியாக நீ அவருக்கு யோசனைகள் சொல்லி கொண்டு எங்கப்பட்ட மந்திரியாக இருக்க வேண்டும். அதாவது நாடாள பிறந்தவர். ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு புத்தி மந்திரியாக வாழ்ந்து வர வேண்டும். அதுக்கு உண்டான வலைமுறைகளை சொல்லி அங்கே நீ மந்திரியாக இருக்க வேண்டும். ஆமா சரி. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஆனால் கனா போதங்களுக்கு நீ சமையல் செய்யக்கூடிய ஒரு பலாயலாக இருக்க வேண்டும். அப்படி அதாவது கணவருக்கு எந்த வேலையும் தெரியாது. ஒண்ணு சண்டைக்கு போவாரு, இல்ல சாப்பாட்டுக்கு போவான், இல்லையா சாப்பாட்டுக்கு போவாரு. அதனால சண்டைக்கு போறது தயாரா இல்ல. அதனால சமையல் செய்யற இடத்துல போய் நீ சமையல் செய்ய ஒரு போகணும். ஆமா பலாயலாக இருக்க வேண்டும். உண்மைதான் சாமி. சகல சகாதேவா. அர்ஜுனா எப்படி? ஏனென்றால் உன் உருவத்தை மறைக்க முடியாது, உன் அழகையும் மறைக்க முடியாது. 12 அழகு 32 லட்சணங்கள் அப்படி இருக்கு. நான் அதாவது இப்படியே சென்றால் பல்லுலை பரசமனை பாத்துலை செந்தாமரை தொப்பிலை அமிர்தகாசம் முத்திலை மத்திரகை இப்படி மத்திராக இருந்தாலும் எல்லாம் அனைத்துமே மறைத்தவர்களா பின்னால் இருக்கக்கூடிய மச்சரகை மறைக்க முடியாது. அதுதான் மறைக்க முடியாது. உண்மைதான். இதுக்கு என்னதான் யோசனைன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரியாதுதான் மாமா. அர்ஜுனா எப்படி உனக்கு ஞாபகம் வருகிறதா? அன்று ஒரு நாள் எங்கே சென்றாய்? தவத்துக்கு சென்றாய். தவத்திற்கு சென்றேன். ஆமா அப்படி தவத்துக்கு சென்று பாசிமதி கனியை பெற்று வருவதற்காக சென்றாயே. அங்க வரும் வழியிலே உன் தந்தையாகப்பட்டவர் யாரு? தேவேந்திர மன்னன், இந்திர மகாராஜன். ஆமா அந்த இந்திரகட்ட அவயம் என்று சொல்லி ஆனால் காலாகாயல் விவாத கலசர் அந்த அரக்கர்களை கொன்று அங்கே இருக்கும் போய் ஊர்வசானவன் நாட்டியம் ஆடக்கூடிய 7 பெண்கள் ரம்பை ஊர்வசை கிலோரம்பை மேனகை என்று சொல்லக்கூடிய 7 பேர்களையும் உன் மேல ஆசைப்பட்டு அந்த ஊர்வசானவள் உனக்கு சாபத்தை கொடுத்தாள் அல்லவா? உண்மைதான். என்ன சாபம் கொடுத்தா? என்னுடைய அழகுக்கு மயங்காத அர்ஜுனா, நீ யாருமே ஏடு எடுத்து பார்க்க கூடாது. அதனால ஆண்லையும் கூட்டு இல்லாத பெண்ணிலையும் கூட்டு இல்லாத அரும் பேடியா போ சாபத்தை கொடுத்தால. நடந்து முடிந்தது.
இப்பொழுது எனக்கு எப்படி மாமா? மீண்டும் என்ன வரம் வாங்கணும்? அந்த சாபமாகப்பட்டது உனக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும். அந்த ஊர்வசம் நினைச்சு வானா வரணும், இந்த மாயவர் நினைச்சு போனா போகணும் அப்படின்னு வரம் காட்டுமல்ல. ஊர்வசம் கொடுத்தால அதே போலவே இன்று பேடி சாபமாகப்பட்ட உனக்கு தேவைப்படுகிறதப்பா. ஆமா, அப்படி பேடி சாபியாக இருந்து உத்தரகுமாரியாகப்பட்ட விளாடராஜன் மகளாகிய உத்தரகுமாரி அவளுக்கு நாட்டிய முடிய கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா, அப்படியே ஆகட்டும் மாமா. நாட்டிய பெண்ணாக நீ இருப்பாய். ஆகட்டும் நகலா சகாதியாவா மாமா. இந்த விளாடராஜன் கிட்ட நிறைய குதிரைகளும் மாடுகளும் அனைத்தும் இருக்கிறது. ஒரு ஏவலாக ஆளாக இருந்து அதற்கு எல்லாம் நீங்க பணிவிடைகளை செய்து அந்த வேலை நீங்கள் செய்து வாருங்கள். ஆமா, அந்த வேலை உங்களுக்கு. அண்ணா, பாண்டவர் ஐவருக்கும் ஒவ்வொரு வேலை. ஆமா, ஆனா இந்த ரகுபதி பாஞ்சாலி கணவனை பிரிந்து ஒரு பொழுது நான் வாழ மாட்டேன். நான் எங்கு செல்வது? நான் எப்படி வாழ்வது? அம்மா, அங்க இருக்கக்கூடிய சுந்தரக்கண்ணி, அந்த சுந்தரக்கண்ணிக்கு நீ ஒரு பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டு உன் உடலை மறைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். சுதர்க்கனை அம்மையாருக்கு நான் பணிவிடை செய்ததோ பணிப்பெண்ணாக இருக்கணும். ஆமா அண்ணா, அப்படி ஒரு ஆண்டு காலம். அது மட்டுமல்ல, ஆனால் ஒருவர் பேசுவதும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. சரி, எதை பேசினாலும் மறைப்பொருளாகத்தான் பேச வேண்டும். யாருக்காவது ஏதாவது ஒரு பொருள் தேவை என்றாலும், ஆமா, அதாவது ஐவரும் சேர்ந்து ஒருபுறமாக அதாவது பேசுவதாக இருந்தாலும், ஆமா, நைன பாஷையில் பேச வேண்டும். மறைப்பொருளாக நயன பாஷையில் தான் பேச வேண்டும். ஆகட்டும். அப்படி தெரிந்து விட்டால் துரியோதனன் உடன் போறதல்ல. சரி, நாங்கள் உருவத்தை மாறி வருகிறோம். ஆகட்டும். இதோ உடனடியாக நாங்கள் வருகிறோம். உருவத்தை மாறி வாருங்கள், பார்ப்போம். ஆகட்டும்.